வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். கீ பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. கீ பொடி இட்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களுங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். இட்லி பொடி, இது வீட்டிலேயே இடித்த இட்லி பொடிங்க. இதுக்கான வீடியோவும் நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி இட்லி பொடி வீட்லேயே டேஸ்ட்டான கொஞ்சம் ஸ்பைஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் போடுறேங்க. கூடவே மினி இட்லியும் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி நெய் பொடி இட்லி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி பொடியை இந்த பொடி மினி இட்லியில் நல்லா தூவி விட்டுருவோம். தூவி விட்டுட்டு எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு காரமாக வேணும்னா நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சமாகவே இட்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா புரட்டி விட்டுடுங்க. கரண்டியால் கிளற வேண்டாம், ஏன்னா இட்லி உடஞ்சிடும். அதனால் நல்லா கிண்ணத்துலேயே நல்லா புரட்டி விட்டுடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான நெய் பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.